2 பேரும் போய் மௌலிய பார்த்துட்டு வரலாமா? அவனை எதுக்கு கல்கி பார்க்க போற? அவனும் சேர்ந்து தானே இதை பண்ணிட்டு இருக்கான். பொண்டாட்டி தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் அவளுக்கு துணை போறானே, அவன்கிட்ட போய் என்ன பேச போற? அதுக்காக பேசாமையே இருக்க முடியுமா? பேசினாலும் பிரயோஜனமே இல்லை கல்கி. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு நானும் சக்தியும் தான் போயிட்டு இருந்தோம். இப்ப அவங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. போய் பார்த்துட்டு வரட்டும். அப்படி போயிட்டாங்கன்னா என்னைக்குமே சேர முடியாம போயிடுங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்ல இருக்கணும் சக்தி. அது இருந்தா இந்த அளவுக்கு போயிருப்பாங்களா? உன் அண்ணனுக்கு இருக்கிற ஈகோ எனக்கும் இருக்கு. நண்பனா பழகிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்கிட்ட ஒரு பாசம் இருந்தது. என்னைக்கு எனக்கு உறவுன்னு ஆனானோ அப்பவே அந்த பாசம் அவனை விட்டு போயிடுச்சு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீயும் அதை பார்த்துட்டு தானே வர சக்தி. ஏதோ அவனை நான் திட்டிட்டேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றானே, அவனோட உறவு நமக்கு எதுக்கு? எந்த வேலையிலாவது இது வரைக்கும் நிலைச்சிருந்திருக்கானா? உங்க அப்பா அவனுக்காக ஒரு தொழிலே ஆரம்பிச்சு கொடுத்தாரு, அதுலயாவது இருந்தானா? அதுவும் இல்ல. எதுக்குதான் இப்படிப்பட்டவன நீ ரெக்கமெண்ட் பண்ணியோ? பிரேம், அண்ணி மௌலி கூட நல்லா இருக்கணும்னு தானே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவன் எங்கேயும் நிலைச்சிருக்க மாட்டான் கல்கி. அவனும் சரி, சௌந்தர்யாவும் சரி, அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, மத்தவங்களே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அண்ணி, பிரேமும் சரி மௌலியும் சரி கோவத்துல முடிவெடுக்கிறவங்க. இதை அப்படியே விடுறது நல்லதில்ல. அண்ணி, மௌலியை கூப்பிட்டு நம்ம பேசலாம். அவரை வச்சுதான் சௌந்தர்யாவை கேஸ் போடாம நம்மளால தடுக்க முடியும். பேசலாம் கல்கி. அதுக்கு முன்னாடி தமையந்தி இதை பத்தி என்ன சொல்றான்னு கேட்போம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அத அப்புறமா பேசிக்கலாம். என்னங்க? அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏன் மகா? நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னும் அவளை காணோம். நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க. சரிம்மா. சொல்லுங்கப்பா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ வரலையம்மா? வந்துகிட்டே இருக்கேன்ப்பா. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. சரிப்பா. வந்துகிட்டு இருக்காளாமா? என்ன வந்துட்டு இருக்கிறாளோ? ஏற்கனவே வேலைக்கு போன இடத்துலயாவது சீக்கிரமா வந்துருவா. இப்ப இவ்வளவு நேரம் ஆகுதேங்க. இனிமே தினமும் இவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. என்னப்பா? அர்ச்சனா இன்னும் வரலப்பா. போன் பண்ணா வரேன் வரேன்னு சொல்றாளே தவிர இன்னும் வந்த பாடு இல்ல. வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அண்ணன மாதிரி தானே தங்கச்சியும். நீ சொல்றத கேக்குறியா இல்ல உன் பொண்டாட்டி தான் கேக்குறாளா? என்ன 2 பேரும் தமயந்தி போய் பாத்தீங்களாமே? ஆமாமா. அவளை எதுக்குடா பாக்க போனீங்க? சொல்லுங்க. கேஸ் போட போன விஷயம் இவங்களுக்கும் தெரியணும்ல. அன்னைக்கு இங்க வரும்போது தமயந்திய அப்படி திட்டி அனுப்புனீங்க. இப்ப எதுக்கு அவளை தேடி போனீங்க? அதான் கேஸ் போட போறேன்னு சௌந்தர்யா சொல்றாள்ல. என்னடா இவ கூட பிறந்த அண்ணன் மேலே கேஸ் போட போறாளா? அண்ணனா நடக்கலையே. பணக்கார முதலாளி மாதிரில நடந்துக்கிட்டாரு. இப்ப கேஸ் போட போறது கூட அந்த முதலாளி மேலதான். மௌலி, சௌந்தர்யா கிட்ட சொல்லுப்பா, இதெல்லாம் வேண்டான்னு. இல்லப்பா, இப்படி பண்ணாதான் அவனும் திருந்துவான். உறவு முறை என்னங்கிறது அப்பதான் அவனுக்கு புரியும். சக்தியை கூட இன்னைக்கு பார்த்தோம். அவளும் ரொம்ப சங்கடப்படுறா. சக்தி மட்டும் இல்ல மௌலி, இப்ப தமயந்தியும் எந்த பக்கம் போகிறதுன்னு தடுமாறா. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வேணும், பிரேம் வீட்டுக்காரங்களும் வேணும். அப்படி இருக்கும்போது அது எப்படிப்பா ஒரு பக்கம் மட்டும் அவ சாய்வா? தமயந்தியால முடியலன்னா விட்டுற சொல்லுங்கப்பா. வேற ஒரு வக்கீல நாங்க பாத்துக்கிறோம். அறிவு இருக்காடா உனக்கு?
இப்ப கேஸ் போட்டா உன் மான மரியாதை போயிடும். மௌலி ரொம்ப கௌரவம் பாக்குறவன், அடுத்தவங்க கிட்ட இருந்து காசு பணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போய் பொண்டாட்டியோட சொத்துக்கு ஆசைப்படுறான், அதனாலதான் கேஸ் போட்டிருக்கான்னு எல்லாரும் உன்னை பத்தி கேவலமா நினைப்பாங்கல்ல. அம்மா, பின்ன என்னடா நீ பண்றது இப்ப அப்படிதானே இருக்கு. அடுத்தவங்க 1000 பேசலாம், அத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. அப்படி பேசுறவங்க யாரும் எங்களுக்கு உதவிக்கு வந்து நிக்க போறது இல்ல. அந்த சொத்தை பிரிச்சே தீருவோம். தமேந்திலனா 100 வக்கீலுங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது வச்சு கேஸ நடத்திட்டு போவோம். என்னங்க, நீங்க வாங்க. இது வரைக்கும் அட்வைஸ் கேட்டதெல்லாம் போதும். இனிமே யாரோட அட்வைஸும் நமக்கு தேவையில்லை. வாங்க நீங்க. என்னாச்சுங்க இவளுக்கு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா. அண்ணி, பிரேம் சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. நீங்க எதுக்காக அண்ணி ஃபீல் பண்றீங்க? இவ்ளோ பிடிவாதமா இருக்காரே கல்கி, இதே மாதிரி தானே சௌந்தர்யாவும் இருக்கா. அவங்கள மட்டும் குறை சொன்னா எப்படி? குடும்பத்தோட உறவு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் இவங்க யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? சக்தி, வாத்தா மேந்தி, உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பிரேம் இல்ல? பிரேம் உள்ளதா இருக்காரு. பிரேம், பிரேம். வா தமேந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. பிரேம், நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? சௌந்தர்யா படிச்சிருக்காங்கல்ல? அவ அக்கவுண்டன்சி படிச்சிருக்கா. பின்ன என்ன, அவங்களையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கலாமே. அது எப்படி எங்க கம்பெனில? வரட்டுமே பிரேம். தமயந்தியோட யோசனை நல்லதானே இருக்குது. ஆமாங்க, சௌந்தர்யா எதுக்கு வெளியே இருக்கணும்? ஆபீஸ்ல உங்க கூடவே இருப்பால்ல. அன்னைக்கு மௌலி அண்ணனும் சௌந்தர்யாவும் வந்திருக்கும் போது மௌலி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு. அவங்களுக்கெல்லாம் வாரிசு இருக்கு, அதனால வாழ்க்கையோ சிந்தனையோ அத பத்தி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இருக்கிற வரைக்கும் 2 பேரா தான் இருப்போம், போகும்போதோ 2 பேரா தான் போக போறோம். வாழ்ந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாம போயிட போகுதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் என்னை இப்படி யோசிக்க வச்சது. அவங்க 2 பேருமே அப்படி ஒரு விரக்தியில இருக்காங்க. சக்தி சொன்ன மாதிரி சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுறவங்க இல்ல அவங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க கோவத்துக்கு காரணமே ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை தான். அங்க நடந்ததை அதை வச்சு சரி பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன். தமயந்தி, எதுவுமே நடக்கலைன்னா நீங்க சொல்றது சரி. ஆனா ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கும். அந்த மனநிலையோட ஆபீஸ்க்கு வந்தா வேலை எப்படி நடக்கும்? சௌந்தர்யாவும் படிச்சவ தானே பிரேம். அந்த சூழ்நிலையை அவ புரிஞ்சுக்க மாட்டாளா? இப்ப மட்டும் என்ன புரிஞ்சாடா செய்யறா? வீட்ல அவ ஏதாவது பேசினா கூட நம்ம 4 பேருக்குள்ள போயிடும். ஆனா அது ஆபீஸ். ஆபீஸ்ல அப்படி பேசிட்டானா எல்லாரும் முன்னாடி நீங்க தானே அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். பாட்டி, இல்ல பாட்டி, நிச்சயமா சௌந்தர்யா அப்படி நடந்துக்க மாட்டா. வீடு வேற, ஆபீஸ் வேற, எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அதுக்கு உன் அண்ணன் சம்மதிப்பானா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புறதையே கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறோனாச்சே. அத பத்தி நான் மௌலி அண்ணன்கிட்ட பேசுறேன். அதே மாதிரி எங்க அப்பாவை வச்சு
மௌலி அண்ணனுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். அப்பா சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு. வெவ்வேறு சூழ்நிலை, வெவ்வேறு மனுஷங்க. அவங்கள பார்க்கும்போதும் பேசும்போதும் நிச்சயமா இவங்க 2 பேரோட கவலைகளும் மறந்துடும். பிரேம், முகம் பார்த்து பேசுற வரைக்கும் தான் உன் மேல சௌந்தர்யாவுக்கு கோபம் இருக்கும். நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டான்னா உன்னோடையும் பேசணும், என்னோடையும் பேசணும். கண்டிப்பா அவளோட மனசை சரி பண்ணிடலாம். இதாங்க நல்ல யோசனையா இருக்கு. ஏன்னா சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அப்புறம் வேற ஏதோ பிரச்சனையில போய் முடியும். கண்டிப்பா இதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிதாங்க ஆகணும். பிரேம், சரின்னு சொல்லுடா. அப்படியாவது நம்ம குடும்பத்தோட உறவு ஒண்ணு சேருதானே பார்க்கலாம். யோசிக்கிறேன் தமயந்தி. இது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம். உடனே முடிவை சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்ல, பார்ட்னர்ஷிப்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. நிறைய யோசிக்கணும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரியா? அர்ச்சனா, தக்காளி சாதமும் பச்சடியும் பண்ணிருக்கேன். போதும்ல? போதும் அண்ணி. நீங்க பண்ணலன்னா கூட பரவாயில்ல. அங்க கேண்டீன் இருக்கு, அங்கேயே நான் சாப்பிட்டுக்குவேன். வேண்டாம் அர்ச்சனா, அப்படியெல்லாம் நீ சாப்பிடாத. அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். உனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது ஜாக்கிரதையா இருக்கணும்ல. என்ன மாதிரி உனக்கு ஆயிடக்கூடாது அர்ச்சனா. உனக்கு எது வேணாலும் கேளு, நானே பண்ணி கொடுக்கறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அர்ச்சனா, நீ வேலைக்கு போறது திலீப்புக்கு பிடிக்கல. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் இங்க வந்து பேசிட்டு போனாரு. அதனால நீ ஆபீஸ்ல அவர்கிட்ட கோவமா பேசிடாத. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா அங்க இருக்கிறவங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நானே வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். அது திலீப்போட ஆபீஸ்ங்கிறதால தான் நான் சரின்னு சொன்னேன். மங்களம் விஷயத்துலதான் நீ சொல்லி திலீப் கேட்கலையே தவிர மத்தபடி நீ சொல்ற எல்லாமே திலீப் கேட்க தானே செய்யறாரு. உனக்காக அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நம்ம வீட்டுல தானே தங்கி இருந்தாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நல்லபடியா பேசு என்ன. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? நீ எதுக்கு போய் கூட்டிட்டு வர? அவளுக்கு ஏதாவதுன்னா அவளே பாத்துக்கிட்டுமே. அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ எதுக்கு சௌந்தர்யா அவளுக்கு உதவி பண்ற? அவ்வளவு தூரம் சொல்லியும் வேலைக்கு போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாள்ல. பிடிவாதத்துக்காக இல்லம்மா, வீட்ல என்னால சும்மா இருக்க முடியலம்மா, அதுக்காக தான் நான் போறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி நேரத்துல நீ சும்மா தாண்டி இருக்கணும். உடம்ப அலட்டிக்க கூடாது. ஏதாவது சொன்னா ஒண்ணு ஆகாதும்ப. ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன். இப்ப மட்டுமா சும்மா இருக்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்த சும்மா தானே இருக்க. அப்ப ஏன் வேலைக்கு போகணும்னு தோணல? உன்னை யாராவது போக கூடாதுன்னு தடுத்தாங்களா? இங்க இல்லாம அந்த வீட்ல இருந்திருந்தன்னா இந்த மாதிரி யோசனையெல்லாம் வந்திருக்குமா? அப்படியே வந்திருந்தாலும் அவங்க தான் அனுப்பி விட்டுருவாங்களா? திலீப்பும் சரி அவங்க அம்மாவும் சரி தப்பு பண்றவங்களாவே இருக்கட்டும், அதே மாதிரி நீயும் பண்ணணுமாடி? அம்மா, வேலைக்கு தானம்மா போற, இதுல என்னம்மா தப்பு? இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கும்போது நீ வெளியில வேலைக்கெல்லாம் போக கூடாது அர்ச்சனா. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே அவங்க கோவத்துல இருக்கிறாங்க. நீ ஏன் இன்னும் அவங்க கோவத்தை அதிகப்படுத்துற? தப்பு பண்ண அவங்களுக்கே கோவம் வரும்போது தப்பு பண்ணது எனக்கு கோவம் வராதா? அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு ஏன் நிம்மதி மட்டும்தான் முக்கியம்.
அண்ணி என் டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. ம். ச்சே. ச்சே. என்னப்பா நான் பண்ணது சரிதானே? நான் இப்ப அதை பத்தி யோசிக்கவே இல்லம்மா. சக்தி ஆகட்டும், அவங்க வீட்டுல இருந்தவங்களாகட்டும், உன் மேல அவ்வளவு கோபமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக நீ காரணமா இல்லைனாலும் உன்னோட பங்கும் அதுல இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டு உன்கிட்ட பேசி பழகுறாங்க, நீ சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. அதே மாதிரி தான் மௌலியுடைய வீட்லயும். அன்னைக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தல்ல, மகாவை தவிர மத்த எல்லாரும் உன்னை திட்டினாங்க. தற்கொலை பண்ற அளவுக்கே நீ போன. ஆனா இப்ப மௌலியும் சௌந்தர்யாவும் உன்னை தேடி வந்து உதவி கேக்குறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அர்ச்சனாவும் திலீப்பும் தாமா. அவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்த பெருமை ஒன்னத்தாமா வந்து சேரும். நிச்சயம் அவங்க வருவாங்கப்பா. நீங்க தான் சொல்லுவீங்களப்பா, மனுஷங்க எப்பவும் ஒரே குணத்துல இருக்கிறது இல்ல, காலம் அவங்கள மாத்தோன்னு. அந்த காலம் இப்ப வர ஆரம்பிச்சிடுச்சுப்பா. நிச்சயமா எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அப்பா, சக்தி, சக்தி வாமா. இப்பதாமா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ம்ஹும், நீங்க பண்ணல. நான் பண்ணதெல்லாம் நீங்க மன்னிச்சீங்கல்ல, அத சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் அதெல்லாம் நீ மறக்கவே இல்லையா? இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு இந்த மறதிதான். அதனால நீ இதெல்லாத்தையும் மறந்துரு. எல்லாரும் மறந்துட்டாங்கம்மா, அர்ச்சனாவை தவிர. அவ மறக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்குல்லப்பா. மத்தவங்க எல்லாரையும் விட அதிகமா வலி அனுபவிச்சது அவதானப்பா. கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் புது வாழ்க்கைக்குள்ள போக போற விசேஷமான ஒண்ணுதான். ஆனா அதுதான் அவளுக்கு அப்படி அமையலையே. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்பா. நிச்சயமா அவளும் மாறிடுவா. சரி தமயந்தி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சௌந்தர்யா ஆபீஸ்க்கு வர பிரேம் சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவ வந்தா ஏதாவது கலாட்டா பண்ணிடுவாளோன்னு பிரேம் பயப்படுறாரு. கலாட்டா எதுக்காக பண்ணணும்? அண்ணனை அவமானப்படுத்தினத அவ இன்னும் மறக்கல. அதையெல்லாம் நான் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னால அவளை எப்படியாவது இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். சொத்தை பிரிச்சு கேட்கதான் இங்க வந்தா. அதுக்கு பதிலா ஆபீஸ்ல பார்ட்னர்ஷிப் தர்றதா சொன்னா. அவ ஏத்துக்கவாளான்னு தான் தெரியல. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தான் இப்ப யோசனையா இருக்கு. அப்பா, நீங்களாவது சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேப்பா. அப்பா வேண்டாம், நீங்க பேச வேணாம், நானே பேசுறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? அவங்க 2 பேரும் என்னை தேடி வந்தப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? உறவு முறைய பத்தி பேச வரலன்னு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். அதனால நான் சொல்றத அவங்க கேட்டுதான் ஆகணும். அதனால அப்பா பேசினா அது மாமா மருமகங்கிற உறவு முறையாயிடும். அவ முடியாதுன்னு சொன்னாலும் அப்பா அவளை எதுவுமே பண்ண முடியாது. அதனால நானே அவங்க கிட்ட பேசுற சக்தி. இன்னொரு விஷயமும் சொல்றேன். பிசினஸ், கம்பெனி, எம்டி அப்படிங்கிற வரைக்கும் பிரேம் ஓகே. ஆனா அதையே உறவுகள்லையும் காட்டக்கூடாது இல்ல? மௌலி அண்ணனும் பிரேமுக்கு எவ்வளவோ உதவி பண்ணவர் தான். அவரு ஒரு சாதாரண சர்வெண்டா நடத்தினா நல்லா இருக்குமா? அப்படி நடந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். மௌலி அண்ணன் கிட்ட நடந்துகிட்ட மாதிரி சௌந்தர்யா கிட்டே அப்படி நடந்துக்க கூடாது.
இல்ல தமைந்தி, கண்டிப்பா அவர் அப்படி நடந்துக்க மாட்டாரு. எதுக்கும் நான் அவர்கிட்ட சொல்றேன், சரியா? சரி சக்தி. இனிமேல் கொஞ்சம் பர்சனலா பேசலாமாமா? என்னப்பா? ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடலாமாமா? ஐயோ, சரி வாங்கப்பா சாப்பிடலாம். சக்தி வாங்க. போமா. வரேன். எக்ஸலண்ட். ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கீங்க அர்ச்சனா. ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ண ஆபீஸ்ல இத பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். பொதுவாவே அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையும் நான் தான் ஓ, பார்ப்பேன். ஐடி ஃபைல் பண்றது, salary பில் போடுறது, கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ், அதோட எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நான் தான் பார்ப்பேன். மேட்ரிமோனியல் கூட இன்ட்ரெஸ்டிங் ஜாப் தானே? ஆமா சார். ம். சில ஃபேமிலினால கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பிசினஸ்ல இருப்பாங்க, இல்லனா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. ஓ, சோ அவங்க வந்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அந்த கம்பெனி இருந்திருந்தா அங்கேயே இருந்திருப்பீங்கல்ல? ஆமா சார். எங்க எம்டி ரொம்ப நல்லவர். ஒர்க் பண்ற எல்லார் மேலயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு. எஸ், அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாதான் கண்டிப்பா ஸ்டாஃப்ஸும் நம்பிக்கையோட இருப்பாங்க. மே கமின் சார்? எஸ், கமின். வாங்க திலீப். திலீப், இனிமே அக்கவுண்ட் செக்ஷனை அர்ச்சனா கவனிச்சுக்கிட்டோம். இவங்க ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க.